இப்போ தெரிகிறதா ஏன் அந்த காலத்தில் மாப்பிள்ளை பெண்ணை போனில் கூட பேச விடவில்லை என்று? இனி போட்டோ ஷூட் நடத்துவீங்க? அந்த காலம் என்றால் நமக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நேரடியாக மனைவியை மற்றவர் முன்னிலையில் பெயர் சொல்லி கூப்பிட்டு பேசிக் கொள்வதை நாம் பார்த்ததில்லை. அவர்களுடைய கடைசி பெண்ணிடம் அம்மாவை கூப்பிடு என்று சொல்வதை கேட்டு கணவர் முன் மனைவி ஆஜராகி விடுவார்கள். பெண்கள் சத்தமாக பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது என்று பாட்டியே சொல்வதுடன் அவரும் மென்மையாகத்தான் பேசுவார். வீட்டு வாசலை தாண்டி போக மாட்டார். இருவரும் சண்டை போட்டும் பார்த்ததில்லை, சிரித்து பேசியும் பார்த்ததில்லை. அந்த காலத்தில் பாரதியார் மனைவியை சமமாக தெருவில் நடந்து சென்றது ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயமாக இருந்திருக்கும். அம்மா வீட்டில் வேறு விதமாக இருக்கும். அந்த தாத்தா வாசலில் இருந்தே அம்மா என்று அழைத்துக் கொண்டே வருவார். ஆனால் நேரடியாக பாட்டியின் பெயர் சொல்லாமல் பேசுவார். மனைவியை மட்டுமல்ல, மகள்கள், பேத்திகள் எல்லோரையும் வாமா போமா என்று ஒரு அம்மா போட்டு சேர்த்துதான் அழைப்பார். அடுத்த தலைமுறையினரான அப்பா அம்மாவின் பெயரை சுருக்கி செல்ல பெயரில் அழைப்பார். பணி நிமித்தம் தனி குடுத்தனம் என்பதால் தாத்தா தலைமுறை போல் இல்லாமல் கணவன் மனைவி தோழமை இந்த தலைமுறையில் அதிகமானது. உலக விஷயங்களை வானொலியில் கேட்டு உடனுக்குடன் அம்மாவுடன் பகிர்ந்து கொள்வார் தந்தை. பயணம் செய்வது அம்மாவுக்கு பிடிக்கும் என்பதால் ஓரளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்த பிறகு குடும்பத்தினரை சுற்றுப்பயணங்கள் அழைத்துச் செல்வார் தந்தை. மாமனார் மாமியாரும் அப்படியே. பொதுவாக எங்கள் பெற்றோர் தலைமுறையில் நேரடியாக மற்றவர் முன்னிலையில் பேசிக் கொள்வார்கள் என்பதே சென்ற தலைமுறையிலிருந்து ஒரு மாற்றம். அதற்கடுத்த தலைமுறையினர் இப்படிப்பட்ட தோழமை உணர்வுடன் தான் இருக்கின்றோம். ஒரே மாற்றம், கணவர் பின்னால் மனைவி நடக்காமல் இருவரும் சேர்ந்து செல்வது எங்கள் தலைமுறையில் இருந்துதான். வேலைக்கு போன பெண்கள் எண்ணிக்கை குறைவே. எப்படி இருந்தாலும் வீட்டு வேலைகள், குழந்தை வளர்ப்பு மனைவியின் பொறுப்பு என்பதில் மாற்றம் அதிகம் நிகழவில்லை. உதவிக்கு உறவினரோ அல்லது பணிப்பெண்கள் வைத்துக் கொண்டு சமாளித்துக் கொண்டனர். அதே சமயம் நடுத்தர வயது வரை தம்பதியினர் கணவரின் பெற்றோரை சார்ந்தும், பதிலுக்கு வயதான பெற்றோர் பிள்ளைகளை சார்ந்து இருப்பதும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. அதனால் தம்பதியிடையே இருந்த உறவும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இருவரும் ஒருவராக பொறுத்து போவது வழக்கமாக இருந்தது. மனமுறிவு என்பது நினைத்து பார்க்காத ஒன்றாக இருந்தது. ஆனால் தற்போதைய தலைமுறையினர் பேசி பழகுவதை பார்த்தால் நாம் இருந்த தலைமுறையில் 10 வருடங்களுக்கு பிறகு வரும் புரிதல் ஓரிரு ஆண்டுகளிலேயே வந்து விடுகிறது என்று தோன்றுகிறது. முன்பெல்லாம் இலை போட்டுதான் சோறு போட்டார்கள். தற்பொழுது கையில் தட்டை ஏந்த விட்டுதான் சோறு போடுகிறார்கள். முன்பெல்லாம் நிக்க வைத்துதான் கேமராவில் படம் எடுத்தார்கள். தற்போது கேமராவை பறக்க விட்டுதான் படம் எடுக்கிறார்கள். முன்பெல்லாம் கல்யாணம் என்றால் விடுமுறை எடுத்து எல்லோரும் வருவார்கள். தற்பொழுது விடுமுறை வைத்தால்தான் கல்யாணத்திற்கு வருகிறார்கள். வாட்ஸ்அப் திருமணம், வாட்ஸ்அப்பில் பத்திரிகை வைத்து, வாட்ஸ்அப்பில் நிச்சயம் நடத்தி, வாட்ஸ்அப்பில் பால்கால் நட்டு, வாட்ஸ்அப்பில் வரவேற்று, வாட்ஸ்அப்பில் தாலி கட்டி, வாட்ஸ்அப்பில் அட்சதை தூவி, வாட்ஸ்அப்பில் வாழ்த்து சொல்லி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஓடு திருமணமும் நடந்து முடிகிறது. இதனால் நிச்சயத்திற்கு முன்பே உறவும் முடிந்து விடுகிறது. ஒரு திருமணம் என்றால் பெண் வீட்டிற்கு மாப்பிள்ளை வீட்டார் சென்று பெண்ணை மட்டுமின்றி அவர்களின் சொந்தங்கள், அவர்களின் பழக்க வழக்கங்கள் உள்ளிட்ட விஷயங்களை அந்த நிமிடங்களில் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். மேலும் பெண்ணை பிடித்தால் மட்டுமே அவர்கள் அடுத்த கட்ட நகர்விற்கு செல்வார்கள். பெண்ணிடம் மாப்பிள்ளை வீட்டார் ஓரிரு வார்த்தைகளை பேசி பெண்ணின் குணம், பண்பு, பேசுவது என அனைத்தையும் தெரிந்து கொள்வார்கள். அந்த இடத்தில் மாப்பிள்ளைக்கு எந்த ரோலும் இருக்காது. ஒருவேளை பெண் அல்லது மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்றால் அந்த நிமிடமே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சென்று விடுவார்கள். இதில் எந்தவித ஏமாற்றங்களும் இருபாலருக்கும் இருந்ததில்லை. ஆனால் தற்போதைய தலைமுறையினர் பெண் பார்க்கும் படலமானது, அடுத்ததாக அவர்கள் நடந்து கொள்ளும் விதமானது, அதனைத் தொடர்ந்து ஏற்படும் மனமுறிவானது, இதனால் பெரியவர்களுக்கு ஏற்படும் மனக்கசப்பு, பெண் பார்க்கும் போது இருவரும் பரஸ்பர பரிமாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் பிரிந்து செல்வது எல்லாம் பெரிய விஷயமாக அவர்கள் நினைக்காமல் உள்ளனர். ஒரு நிச்சயம் நடந்துவிட்டால் போதும், அவர்கள் போனில் பேசுவது, அப்படியே அவர்களின் நட்பை வளர்த்துக் கொள்வது, பின்னர் நெருங்கி வேறு விதமாக பழகி ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவருக்கும் பிடித்து விடாமல் போகும்போது இதனால் பாதிக்கப்படுவது என்னமோ பெற்றோர்கள்தான். முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு சில பண்பாடுகளை தற்போதைய பெற்றோர்கள் பின்பற்ற வேண்டும்.
காலம் மாறிப்போச்சு என பிள்ளைகள் செய்கிற தவறான விஷயங்களுக்கு தற்போதைய பெற்றோர்களும் துணை போவதே இங்கு பெரிய பிரச்சனைக்கு வித்திடுகிறது. இருபாலரும் போட்டோ ஷூட் எடுத்து அவர்களின் பேஸ்புக், இன்ஸ்டா போன்ற பக்கங்களில் போடுகின்றனர். ஒருவேளை மனமுறிவு ஏற்படும் பொழுது பெற்றோர்கள் வேறு ஒரு பெண்ணையோ மாப்பிள்ளையோ தேடும் போது இந்த விஷயங்கள் கண்முன் வந்து நிற்கிறது. இதனால் திருமணம் நடக்காமல் தாமதமாகிறது. எனவே பெற்றோர்கள்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து திருமணம் முடியும் வரை கட்டுப்பாடுடன் அவர்களை பாதுகாத்து நல்ல முறையில் திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.